வணக்கம். ஒரு அட்டகாசமான வரலாற்று தேடலுக்கு உங்களை உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எங்கேயோ தூரத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போக போறதில்ல, நம்ம பரபரப்பான சென்னை மாநகரத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு பழங்கால கோவிலுக்கு தான் போக போறோம். அதுதான் திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் கோவில். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு போலாமா? ஒரு சின்ன குருவி, பல யுகங்களுக்கு முந்தைய ஒரு சாபம், அப்புறம் மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு சோழ மன்னன். சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த மூணு விஷயங்களையும் மாயாஜாலம் மாதிரி ஒன்றிணைக்கிற ஒரு இடம்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த வலிதாயம் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான புராண கதையில இருந்து ஆரம்பிப்போம். பரத்வாஜ முனிவரை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இங்க ஒரு குருவி வடிவத்துல வந்து சிவபெருமான வழிபட்டாராம். அந்த சின்ன குருவிக்கு வலியன்னு பேரு. அதனாலதான் இது வலிதாயம். ஒரு குட்டி பறவையோட கதை ஒரு பெரிய கோவிலோட வரலாற்று அடையாளமாவே மாறி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா காலப்போக்குல ஊர் பெயர்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். வரலாற்றுல திருவலிதாயம்னு அமைதியா இருந்த இடம் இன்னைக்கு பாடி அப்படின்னு அழைக்கப்படுது. பாடி அப்படின்னா படைகளோட ஆயுதங்களை சேமிச்சு வைக்கிற இடம் அல்லது பாசறைன்னு அர்த்தம். ஒரு குருவி வழிபட்ட இடத்திலிருந்து ஆயுத கிடங்கா இது மாறினது காலத்தோட எவ்வளவு பெரிய சுழற்சி. இங்க குருவி மட்டும் இல்ல, ராமர், அனுமன், சூரியன், சந்திரன், இந்திரன் அப்படின்னு பலரும் வந்து வழிபட்டிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேனகையால சபிக்கப்பட்ட குரு பகவான் இங்க வந்து புனித நீராடி சிவனை வழிபட்டு தான் சாபத்துல இருந்து விடுபட்டாராம். அதனாலதான் இன்னைக்கும் தோஷங்கள் நீங்க மக்கள் இங்க அதிகமா தேடி வர்றாங்க. புராண கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கல்வெட்டுகளையும் கட்டிடங்களையும் நிஜமா யார் கட்டினாங்க அப்படிங்கிற வரலாற்றுக்கு இப்ப வருவோம். 14. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இந்த கோவில்ல கண்டுபிடிச்ச சோழர் காலத்து கல்வெட்டுகளோட எண்ணிக்கை தான் இது. ஆமாங்க, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ பேரரசோட பெருமையை பேசுற கல்வெட்டுகள் இது. இந்த கோவில் வெறும் கட்டுக்கதை இல்ல, 1000 வருஷத்துக்கு மேலான ஒரு பழமையான வரலாற்று பொக்கிஷம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அசைக்க முடியாத ஆதாரம். ஆனா இந்த கோவில் எப்பவுமே இப்படி அமைதியா பக்தி பரவசமா மட்டும் இருந்ததில்ல. இடைக்காலங்கள்ல இப்பகுதியில பல கடுமையான போர்கள் நடந்திருக்கு. அந்த போர்களால இந்த கோவில்ல பல சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. அந்த அழிவுகளை எல்லாம் தாங்கி மீண்டும் வந்து இன்னைக்கு கம்பீரமா நிக்கிற இந்த அமைப்பு இதோட வரலாற்று வலிமையை நமக்கு தெளிவா காட்டுது. போர்களால கோயில் சேதமடைஞ்சாலும் மன்னர்களும் மக்களும் இதை கைவிடல. 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்துல சாளுக்கிய நாரணன் யாதவராயன் அப்படிங்கிற ஒரு பக்தர் கோவிலுக்காக 2 வீடுகளையும் 2 தோட்டங்களையும் நன்கொடையா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மன்னர்களும் சாதாரண மக்களும் கொடுத்த தங்கமும் நிலமும் விலக்கரிக்க கொடுத்த மானியங்களும் தான் இந்த கோவிலை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமா வச்சிருக்கு. இப்போ கோவிலோட கட்டிடக்கலைக்குள்ள கொஞ்சம் நுழையலாம். நேர்ல போனா என்னென்ன பாப்போம் அப்படிங்கறத அப்படியே மனக்கண்ணுல கொண்டு வாங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கிய இந்த அமைப்புல 3 பெரிய பிரகாரங்கள் இருக்கு. நீங்க உள்ள நுழையும் போதே 3 நிலைகளை கொண்ட ஒரு கம்பீரமான ராஜகோபுரம் உங்களை வரவேற்கும். இதை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. இங்க கஜபிருஷ்டம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும். கஜம்னா யானை. ஒரு பெரிய யானை தரையில உட்கார்ந்துருந்தா அதோட பின்புறம் எப்படி ஒரு அரைவட்ட வடிவில் இருக்குமோ அதே வடிவத்துல தான் இங்க சிவலிங்கம் இருக்கிற கருவறையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த தனித்துவமான வளைஞ்ச அமைப்பை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கோவிலை சுத்தி 4 புனித நீர்நிலைகள் இருக்கு. இதுல முக்கியமானது பரத்வாஜ தீர்த்தம். அந்த முனிவரோட நினைவாதான் இது அமைஞ்சிருக்கு. இது தவிர பிரம்ம தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், அப்புறம் ஷீர நதின்னு மொத்தம் 4 நீர்நிலைகள் இந்த கோவிலோட புனிதத்தன்மையை மேலும் அதிகமாக்குது. ஆர்கிடெக்சர்ல இன்னொரு பிரில்லியண்டான விஷயம் என்ன தெரியுமா? கோவிலோட ஒரு குறிப்பிட்ட மையப்புள்ளியில நின்னு பார்த்தா திருவல்லீஸ்வரரையும் அவருக்கு இணையா இருக்கிற அன்னை ஜெகதாம்பிகையும் ஒரே நேரத்துல நம்ம தரிசிக்க முடியும். எவ்வளவு பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட் பாருங்க. இப்போ வெறும் கற்களையும் கட்டிடங்களையும் தாண்டி இந்த கோவிலை உயிர் போட வச்சிருக்கிற தினசரி சடங்குகளையும் மரபுகளையும் பார்ப்போம். இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னா என்ன? 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தன்னோட தேவார பாடல்கள்ல இந்த கோவிலை பத்தி பாடியிருக்கார். மொத்தம் இருக்கிற 275 சிறப்பான சிவத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்கிறது ரொம்பவே பெரியமையான ஒரு விஷயம். இங்க பூஜைகள் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில 6:30 மணிக்கு உஷத் காலத்துல ஆரம்பிச்சு 8 மணிக்கு காலசந்தி, மதியம் உச்சிகாலம், சாயங்காலம் சாயரச்சை, அப்புறம் இரவு 8 மணிக்கு அர்த்த ஜாமம்னு தினமும் 5 முறை தவறாம நடக்குது. பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம ஒரு தாளகதியா இது நடந்துட்டு வர்றது நிஜமாவே சிலிர்ப்பான விஷயம். ஒவ்வொரு பூஜையிலையும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்? முதல்ல அபிஷேகம், அப்புறம் கண்ணை பறிக்கிற அலங்காரம், அதுக்கப்புறம் நைவேத்தியம், கடைசியா தீபாராதனை. இதெல்லாம் நடக்கும்போது பின்னணியில நாதஸ்வரமும் தவிலும் ஒலிக்க அர்ச்சகர்களோட வேத மந்திரங்களும் சேரும்போது
அந்த இடமே ஒரு தெய்வீக அதிர்வலையால நிறைஞ்சிடும். தினசரி பூஜைகள் மட்டும் இல்லாம சித்திரை மாசத்துல வர பிரம்மோற்சவமும் மகாசிவராத்திரியும் இங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, வியாழக்கிழமை ஆனா போதும், இது குருஸ்தலம் அப்படிங்கறதால குரு பகவானோட ஆசி வாங்குறதுக்காக பல இடங்கள்ல இருந்தும் மக்கள் இங்க அலைக்கடல் மாதிரி திரண்டு வருவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சுத்தி ஐடி பார்க்குகளும் பெரிய பெரிய மால்களுமா இருக்கிற ஒரு நவீன சென்னை நகரத்துக்குள்ள ஒரு குருவியோட கதையை சுமந்துக்கிட்டு 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளோட எந்த தடங்களும் இல்லாம ஆயிரக்கணக்கான வருஷங்களா நடக்கிற சடங்குகளோட ஒரு கோவில் உயிர்ப்போடு இருக்கு. நம்ம ஊருக்குள்ள இப்படி இன்னும் எத்தனை வாழும் வரலாறுகள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேடல் ஒருபோதும் முடியாது. இந்த வரலாற்று விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.